வணக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. இது காசி யாத்திரையின் 2ஆம் நாள். புத்தகையாவில் காலை 6 மணிக்கு சிறப்பு வழிபாடு செய்ய உள்ளோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லோரும் நலமாக வாழ ஆதரவு நடிகிறேன். காலை வணக்கம்மா. எல்லாவர்களும் காலை வணக்கம். பிரபுக்கு ஒரு வணக்கம். வணக்கம் ஃப்ரம் புத்தகையா. நேற்று நைட் வந்து பாட்னா ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி இங்கே புத்தகையா வந்து சேர்த்துக்கு நைட்டு 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதனால் பேச முடியல. இப்போ வந்து மார்னிங் எழுந்து செகண்ட் டே ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 கிலோமீட்டருங்க புத்தகையா. கொஞ்சம் தயவு செஞ்சுக்க, நீங்கள் புத்தகையா போகிறேங்க. அங்கே போயிட்டு இந்த விஷ்ணு பாதம் ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் போய் சிரார்த்தம் பண்ணணும். இறந்து 1 வருஷம் ஆயிருக்கணும், சரிங்களா? 1 வருஷத்துக்கு மேலே ஆயிருந்தா பரவாயில்ல. ஆனால் 1 வருஷத்துக்குள்ளே நம்ம வருஷாந்திர திதி கொடுக்காம இங்கே வந்து நீங்கள் இதுக்கு அவங்களுக்கு பிண்டம் வைக்கக்கூடாது. ஐயர் சொல்லுவார் அந்த யாராருக்கு என்னங்கிறத சொல்லிட்டு ஒரு 7 தலைமுறைக்கு அப்படியே அவர் சொல்லிட்டு வருவார். நல்லா தமிழ் பேசுவாருங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு பிண்டம் வைக்கணும். அது அந்த இதோட இது என்ன ஐதீகம் என்னங்கிறது எல்லாமே அவர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவார், சரிங்களா? அதை முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து மறுபடியும் இங்கே சாமி கும்பிட்டுட்டு காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம், சரிங்களா? இதுதான் நம்ம பிளான்னு. அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து 3 மணிக்கு மேலே நம்ம வந்து இங்கே அந்த புத்தர் ஞானோதயம் பெற்ற போதி மரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாரணாசி போகிறோம். வாரணாசிக்குள்ளே பஸ்ஸை வந்து உள்ளே விட மாட்டாங்க. 10 மணி 10:30 மணிக்கு மேலே தான் நம்ம இருக்கிற லாட்ஜுக்கிட்ட கொண்டு விடுவாங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் லேட்டாக இருக்கணும், சரிங்களா? போகலாங்களா? ஏதாவது டவுட்? மேலே ஆட்டோ தான், பஸ் போக முடியாது. இந்த படத்தில் வர மாதிரி நிறைய ஆட்டோலாம் நிற்க வச்சு எல்லாரும் ஏற்றி போயிட்டுருக்காங்க. வாங்க ஃபஸ்ட்டு விஷ்ணு பாதம் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். கோவில் வந்துட்டேங்க. இப்போ வந்து மேலே போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு ராமர் பாதம் தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஆற்றுக்கு போயிட்டு பூஜைலாம் பண்ணுவாங்களாம். ஐயர் வச்சு பூஜை பண்ணிட்டு கலசம் வச்சு பூஜை பண்ண போகிறோம். வாங்க போகலாம். மொபைல் உள்ள அலோடு இல்லைங்களா? அதனால் வந்து இப்போ நம்ம லாக்கரில் வச்சுட்டு உள்ள கோவில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேங்க. ஹாய். கயாவில் வந்து பிண்டம் கொடுத்துட்டு வந்தாச்சு. எப்படி வந்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுதான் இருக்குது ஜீரா ரொம்ப நல்லா எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ வந்து புத்தர் போதி ட்ரீக்கு கிளம்பிட்டோம். அப்பா அம்மா எல்லாமே வந்து ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறிட்டாங்க. அம்மா போகலாமா? வாங்க போகலாம், வாங்க போகலாம். ஆனால் சிம்பிளாக தான் இருக்கிறாங்க. முன்னாடி இருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் போட்டிருக்காங்க மேப்பில், கூகுள் மேப்பில். இல்லைப்பா, லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டேங்க. இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் தான் வந்து கோவில் இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா அவ்வளோவா தெரியல, பட் வந்து உள்ளே போனீங்கன்னா நல்லா சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது கோவில்.
என்னம்மா எப்படி இருக்கு இந்த ஏரியாலாம்? நல்லா இருக்குது. புத்தா நிறைய புத்தா தான் இருக்குங்க. ஆமா, ஏன்னா இது புத்தரோட பூமி இல்லம்மா, அதனால. புத்தரோட பூமிக்கு வந்துருக்கோம். எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்க. புத்தா அங்கே மெயின் டெம்பிளாம் புத்த விஹார், அதாவது புத்தர் போதி மரத்தோட கோவில். இது மெயின் டெம்பிள். இதுக்குள்ளே போனோன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அலோடு இல்லைங்களா. இதனால் வந்து இப்போ நம்ம வெளியே வச்சுட்டு உள்ளே போகிறோம். போயிட்டு வந்து நான் உங்ககிட்ட எப்படி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. சூப்பராக இருந்தது கோவில். பட் வந்து உங்களுக்கு காமிக்க முடியலன்றது தான் வருத்தம். கோவிலுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. நான் நெட்லேருந்து சில இமேஜஸ் எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய லெமன் பாருங்கள். நார்த் பீகாரில் தான் இதை வளர்க்குறாங்களா. பெரிய சைஸ் லெமன், பெரிய சைஸ் லெமன். பார்க்கறதுக்கு கிர்னி பழம் மாதிரி இருக்குது இல்லை, ஆனால் இது வந்து லெமன். பெரிய சைஸ் ஆரஞ்சா, பெரிய சைஸ் லெமனா? புத்தகையால ஒரு சிறப்பான தரிசனம் பண்ணாங்க. இங்கே நம்ம கூட வந்து அந்த கைடு வந்து லோக்கல் கைடு வந்து ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணார், ஹிந்தி இங்கிலீஷில். நம்ம கூட வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படிமா இருந்தது தரிசனம்? ஆமாம், புத்தரோட பூமியில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது புத்தகயாக்கு ஒரு பாய் சொல்லியாச்சு. அடுத்து காசியில் வாரணாசிக்கு போயிட்டுருக்கோம் ஹாய் சொல்ல. வாங்க போகலாம். கயா தாண்டிட்டோங்க. இப்போ வந்து டின்னர் டைம். வாங்க, நம்மளோட வேனே வந்துருக்கு, குக்கிங் வேன். அங்கே வந்து டின்னர் ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் மீட்டிங் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட போகலாம். ஹை டாடி. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க இங்கே. எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. எப்படி இருக்கு ட்ரிப்பு? நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? நல்லபடியாக வந்து டின்னர் முடிச்சுட்டு இப்போ வந்து வாரணாசி நோக்கி கிளம்பியாச்சு. இங்கே வந்து ஒரு 4 to 4.5 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை மார்னிங் அவங்க வந்து வாரணாசியில் காசியில் மீட் பண்ணுறேன். குட் நைட். காலை வணக்கம் ஃப்ரம் காசி. காலை வணக்கம்.